ஓம் சாந்தி. இரவில் நான் எனது மனதையும் உடலையும் ஓய்விற்காக தயார் செய்கின்றேன். தூங்குவதற்கு செல்லும் முன்னே என் உடல் மட்டுமல்லாமல் எனது மனமும் சேர்ந்து ஓய்வெடுப்பதற்காக தயார் செய்கின்றேன். இரவு ஓய்வு தூக்கம் என்பது என் உடலிற்கு மட்டுமல்ல, மனதிற்கும் தான். ஏனென்றால் என் மனதில் என்ன நல்ல பாசிட்டிவான சிந்தனைகள் இருந்தாலும் அல்லது வேண்டாத நெகட்டிவான சிந்தனைகள் இருந்தாலும் அது என் ஆழ் மனதிற்கு சென்று விடுகிறது. நான் தூங்கும் போதும் என் ஆழ்மனம் அந்த சிந்தனையில் இருக்கின்றது. அதனால் உறங்குவதற்கு முன்னே என் மனதில் இருக்கக்கூடிய வீணானதை அகற்றுவது முக்கியமானது. என் உடலும் அப்பொழுதுதான் மீண்டும் சக்தியை எடுத்து புத்துணர்வடைகிறது. நான் அதற்காக இப்பொழுது சௌகரியமாக அமர்ந்து கொள்கின்றேன். எனக்குள் ஆழமாக ரிலாக்ஸ்டாக உணர்கின்றேன். என் உடலும் ஓய்வாக இருக்கின்றது. எந்த இறுக்கமும் இல்லாமல் லேசாக இருக்கின்றது. என் மனமும் ரிலாக்ஸ்டாக இருக்கின்றது. நான் மெதுவாக என் மனதில் இருக்கும் விஷயங்களை பார்க்கின்றேன். முழு நாளும் என்னை பாதிக்கக்கூடிய, எனக்குள் குழப்பத்தை, டென்ஷனை ஏற்படுத்தக்கூடிய என்ன விஷயங்கள் நடந்தன என்பதை சிந்திக்கின்றேன். முழு நாளில் எனது வீட்டிலோ அல்லது நான் வேலை செய்யக்கூடிய இடத்திலோ யாராவது சிலர் என்னை காயப்படுத்தி இருக்கலாம். தன்னுடைய பேச்சினாலோ செயலினாலோ காயப்படுத்தி இருக்கலாம். நான் இந்த நொடியில் அவர்களை என் மனக்கண்ணில் கொண்டு வருகின்றேன். அவர்கள் ஏன் அப்படி செய்தார்கள்? அவர்கள் மீது எனக்கு எந்த ஒரு வீணான எண்ணங்கள் இருக்கின்றதா? வெறுப்பு இருக்கின்றதா மனதில் என்பதை சோதிக்கின்றேன்.
ஒவ்வொருவரும் தன்னுடைய மனநிலை எப்படி இருக்கின்றதோ அதைதான் மற்றவர்களிடம் வெளிப்படுத்துகிறார்கள் என்பதை உணர்கின்றேன். என்னை காயப்படுத்தும் பொழுது அவருடைய மனம் மகிழ்ச்சி இல்லாமல் ஏதாவது ஒரு பாதிப்பில், ஏதாவது ஒரு விஷயத்தின் தாக்கத்தில் இருந்திருக்கலாம் என்பதை உணர்கின்றேன். மகிழ்ச்சியான மனிதன் மற்றவர்களுக்கும் மகிழ்ச்சியை கொடுப்பார்கள். அமைதியான மனம் நிறைந்த மனிதர்கள் மற்றவர்களுக்கும் மகிழ்ச்சியையும் அமைதியையும் கொடுப்பார்கள். யாருடைய மனம் காயப்பட்டிருக்கின்றதோ அவர்கள்தான் மற்றவர்கள் மனதையும் காயப்படுத்துவார்கள். அதனால் அவர்கள் மீதும் நான் புரிந்து கொண்டு இரக்கம் என்ற உணர்வை காட்ட வேண்டும். பாவம், அவர்களும் ஏதோ ஒரு காயத்தினால் மனம் பலவீனமாக இருக்கின்றார்கள், அமைதி இல்லாமல் இருக்கின்றார்கள். எப்படி உடலில் பலவீனமாக இருப்பவர்களை பார்த்து நான் அவர்கள் மீது இரக்கம் காட்டுகின்றேனோ அதே போல இவர்களையும் பார்த்து நான் இரக்கமே காட்டுகின்றேன். அவர்களை மன்னித்து விடுகின்றேன். முழு மனதோடு அவர்களை மன்னித்து விடுகின்றேன். இப்பொழுது எனது மனம் அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருக்கின்றது. என்னுடைய உறக்கம் உண்மையான ஓய்வுடையதாக இருக்கும். ஓம் சாந்தி.